ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு சாய் சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த சாய்பாபா நிகழ்த்திய அற்புதத்தை பார்ப்போம். இந்த சம்பவத்துக்கு 2 மாதத்துக்கு முன்பே நான் வழக்கமான உடல்நல பரிசோதனை அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். இப்போது ஒரு முறையாவது மெமோகிராம் வைத்திருக்க வேண்டும் என்று மருத்துவர் என்னிடம் கூறினார். அவள் பல வருடங்களாக என்னிடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் எனக்கு வலிக்கு பயமாக இருந்தது. நான் அவ்வாறே செய்ய விரும்பினேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் 1 மாதத்துக்கு முன்பு அந்த சந்திப்பை மறுபரிசீலனை செய்தேன். உறுதிப்படுத்தவும் எனக்கு மருத்துவரிடமிருந்து அழைப்பு வந்தது. நான் சரி, வியாழன் அன்று அப்பாயின்மெண்ட் என்பதால் ஒரு முறை மெமோகிராம் செய்து விடுங்கள் என்றேன். அது நன்றாக இருக்க வேண்டும். நான் எனக்கு முதல் குறிப்பை செய்தேன். எனக்கு ஒரு சோனோகிராம் வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். ஏனென்றால் எனது இடது மார்பகத்தில் அவர்கள் ஏதோ பார்க்கிறார்கள். ஆனால் அது தெளிவாக இல்லை. நான் எனது சோனோகிராமுக்கு சென்றதையும் என் குடும்பத்தினரிடம் சொல்லவில்லை. அதே நாளுக்கு பிறகு இடது மார்பகத்தில் பயாப்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இன்று செய்ய முடியுமா என்றேன். மன்னிக்கவும், நான் இன்னொரு அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றார்கள். என்ன நாள் கிடைக்கும் என்று கேட்டேன். அடுத்த வியாழன் வேண்டும் என்றார்கள். என்ன நாள் கிடைக்கும் என்று கேட்டேன். அடுத்த வியாழன் என்று பதிலளித்தேன். வியாழன் என்பதால் உடனே எடுத்தேன். நான் மிகவும் பயந்தேன். ஏனென்றால் எனக்கு ஊசி மற்றும் இந்த நடைமுறைகள் எல்லாம் பிடிக்காது. நான் என் குடும்பத்தில் யாரிடமும் சொல்லவில்லை. சாய்பாபாவுக்கு மட்டுமே தெரியும். நான் நானாக இருப்பதற்கு நான் பயந்தேன். ஆனால் சாய்பாபா என்னுடன் இருக்கிறார் என்பதை அறிந்து என் மனம் திடமாக இருந்தது. நான் இந்த புத்தகத்தை தினமும் படிக்கிறேன். காத்திருப்பு அறையில் நான் உள்ளே செல்வதற்கு முன் நான் சாய் சத் சரிதத்தை படித்து கொண்டிருந்தேன். சாய்பாபா ஒரு டாக்டராக வந்து எனக்கு ஒரு சிட்டியை வழி கொடுக்காமல் என் செயல்முறை செய்தார். நிச்சயமாக இந்த நேரத்தில் சாய்பாபா ஏற்கனவே என்னை நானே பாராயணம் படிக்க வைக்க தொடங்கினார். மேலும் எனது முடிவும் எதிர்மறையாக வந்தது. எப்போதும் என்னுடன் இருந்த சாய்பாபாவுக்கு நன்றி. இந்த சாய்பாபா லீலா, அவர் என்னை புத்தகத்தை சாய்பாபாவுக்கு நன்றி. சாய்பாபா லீலா, அவர் என்னை புத்தகத்தை படிக்க செய்தார். என் கவலைகள் அனைத்தையும் போக்கினார். அவர் என் தேவா மற்றும் மகாதேவா. அவர் எனக்கு எல்லாமே. நீங்கள் அவரை நம்புங்கள். இந்த கதை போதுமானது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவரை நம்புங்கள். அவருடன் லீலா தெரியும். ஆனால் நான் சொன்னதை போல பாபா இந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்தேன். மன்னிக்கவும் சாய்பாபா, எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துடன் இதை பகிர முடியும். எல்லாவற்றுக்கும் நன்றி சாய்பாபா. என் வாழ்க்கையில் இருப்பதற்கும் மக்களுக்கு பாடம் கற்பிக்கும் உங்கள் வழிகள் உங்களிடம் உள்ளன என்பதை நான் அறிவேன். மேலும் என் வாழ்க்கையில் இருப்பதற்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்களை எதிர்பார்ப்பதற்கும் சாய்பாபா அவர்களுக்கு நன்றி.
பாபா அவர்கள் நிகழ்த்திய அற்புதத்தை இந்த சாய் சகோதரி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு உள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி. பாபாவின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.